கிட்டத்தட்ட அந்த ஒரு இதை வச்சு ஆட்சியை கலைக்கலாம். ஏன் கலைக்கலன்னு எனக்கு தெரியல. நெருக்கடி கொடுத்தாரு. இந்த கட்சியை கலைச்சு விடணும் அப்படின்னா திமுகங்கிற கட்சியை இந்த தீய சக்தியை அன்னைக்கே கலைச்சிருக்கலாம் பேசாம. 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் திமுக சரியான சம்மட்டி அடி கிடைக்க போகுது. மிகப்பெரிய தோல்வி அது அடைய போகுது. அந்த தோல்விக்கு பின்னாடி அந்த கட்சி இருக்குமாங்கிறதே சந்தேகம். முக்கியமா வேற ஒரு சம்பவம், பெரிய தரமான சம்பவம் ஒண்ணு நேற்றுக்கு நடந்துச்சு. நீங்க எல்லாரும் போய் பார்த்திருப்போம். அதை மு.க. ஸ்டாலின் வந்து பாரத பிரதமர் தான் அதை குறிப்பிட்டாரு. அப்படின்னா அந்த அளவு அவங்க நிலையில மாற்றம் மாறி இருக்காங்க அப்படின்னு வேற வழி இல்ல. திருச்சியில நடந்த இந்த விழாவுல அப்படியே தலைகீழ மாறி போச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுந்திருச்சு பேச போறாரு, பேசுறாரு. ஆனா அவர் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி எல்லாரும் மோடி மோடி மோடி, கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா ஏதோ 1-2 பேரை தவிர அத்தனை பேரும் மோடி மோடின்னு சொல்றாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு 10% ஆதரவு கூட உள்ளால இல்ல. திருச்சியில தான் 2 அமைச்சர் இருக்காங்க திமுகவுல. இவரு நேரு இருக்காரு, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா அந்த கூட்டம் அது என்ன உணர்த்துது அப்படின்னா, தமிழகம் பாஜகவின் கோட்டையாக மாறி போச்சு. இந்து மதம் இருக்க கூடாது, மொத்தத்துல இந்து வழிபாட்டு முறை இருக்க கூடாது. இப்போ பொங்கல்ங்கிறது இந்துக்காரன் தான் கொண்டாடுறான். தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழன் கொண்டாடல. எல்லா தமிழன் சொல்லக்கூடிய எவனும் கொண்டாடல. ஆளூர் சானாவாஸ் கொண்டாடுறாரு அந்த ஆளு. இந்த மனுஷபுத்திரன் ஒண்ணு கிடைக்கல, அது கொண்டாடுதா? இல்லனா இத மாதிரி ஜவாஹர்லால் ஒருத்தர் கிடைக்காருல, அவரு கொண்டாடுறாரா? இல்லனா இனிக்கோ இருதயராஜன் ஒரு எம்எல்ஏ இருக்காருல, அந்த ஆளு கொண்டாடுறா? பீட்டர் அல்போன்ஸ் கொண்டாடுறாரா? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? மனுஷ புத்திரன், அத பேரு தமிழ் கிடையாது. தமிழ்னு சொல்லிட்டு அலையுது. அது இது சமஸ்கிருத பேரு. மனுஷங்கிறது சமஸ்கிருதம், புத்திரன் அப்படிங்கறது சமஸ்கிருதம். இவர் வந்து தமிழ் கவிஞராமா. பாமக மட்டும் இந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு போச்சுது அப்படின்னா அதோட அந்த கட்சி வந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த கட்சியில இருக்க எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்பெல்லாம் பார்க்கும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு வருவாரு. அந்த வார்த்தையை எடுத்ததே பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனா இப்போது தமிழகம் வந்திருந்த பாரத பிரதமர் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு இவர் பேசுறார். 2 இடங்களிலும் பேசியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு பாரத பிரதமர் என்ற வார்த்தையை 2 இடங்கள்லயுமே சொல்லியிருக்கிறார். இந்த மாற்றம் வருவதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? சில விஷயம் வந்து அடி வாங்கினதானே திருந்துவாங்க, அடிபட்ட பிறகு தானே திருத்தம் வரும். அதை மாதிரிதான் ஒன்றிய அரசுங்கிறது வந்து இவங்க 1000 யாக்கியான்னு சொல்லலாம். ஆனா அது பிரிவினவாத இதுதான். இவங்களுடைய ஆரம்ப காலத்துல இவங்க வந்து சொன்னது என்னது? அடைந்தால் திராவிட நாடு, இல்லை சுடுகாடு. இதுதான் வந்து அண்ணாதுரை சொன்னது. அப்புறம் ஆட்சிக்கெல்லாம் வந்த பிறகு என்ன சொன்னாரு? நேரு அன்னைக்கு பிடிச்சி ஒரு நெருக்கடி கொடுத்தாரு. இந்த கட்சியை கலைச்சு விடும் அப்படின்னா திமுகங்கிற கட்சியை இந்த தீய சக்தியை அன்னைக்கே கலைச்சிருக்கலாம் பேசாம. கலைச்சு விடும் அப்படின்னாரு. உடனே இல்ல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு அடுத்த டயலாக விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இப்ப இவங்க ஒன்றிய அரசுங்கிறது வந்து எந்த கேடு கெட்டவன் எடுத்து இந்த வார்த்தையை கொடுத்தான்னு தெரியாது. ஆனா வந்து இவரு யோசிக்கணும்ல. நம்ம அப்பா கருணாநிதியே அவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழி அவரே வந்து இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம இருந்திருக்காரு அப்படின்னா நம்ம எதனால அப்படிங்கறத யோசிக்கணும்ல. ஆனா இவங்க பயன்படுத்தி ஒன்றிய அரசு, அதாவது ஒன்றிய அரசுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த மாநில, அதாவது ஏவா வேலு சொன்ன மாதிரி அதாவது இந்தியாங்கிறது வேற எங்கேயோ இருக்கு, தமிழ்நாடுங்கிறது தனி நாடுங்கிற மாதிரியான ஒரு இதுதான். எல்லா அமைச்சர்களும் இதே தான். இவர் பொன்முடியா இருந்தாலும் சரிதான், முதலமைச்சரே அதை தான் மையப்படுத்தி தான் இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உருவாக்கி அதை வச்சே பேசினாங்க. ஒன்றிய அமைச்சர் அதை மாதிரி இப்படியே சொல்லிட்டு அலைஞ்சாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லவே மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு வந்தாங்க இவ்வளவு காலமும். இப்ப பிரதமரை வந்து சொல்லும் போது வந்து அவரு நேதைக்கு பேசும்போது 2 அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான். பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இருந்தாலும் சரிதான், திருச்சி ஏர்போர்ட்ல நடந்த விமான நிலையத்துல நடந்த அந்த 20,150 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் தொடங்கி வச்ச அந்த விழாவிலும் சரிதான் பேசினாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மு.க. ஸ்டாலின் வந்து பாரத பிரதமர் தான் அதை குறிப்பிட்டாரு. அப்படின்னா அந்த அளவு அவங்க நிலையில மாற்றம் மாறி இருக்காங்க அப்படின்னு வேற வழி இல்ல. இவங்கதான் ஒண்ணும் இல்லாம போயிட்டே இருக்காங்களா? திருப்பி ஒன்றிய அரசுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பகை இல்ல. அது ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த ஒரு இதை வச்சு ஆட்சியை கலைக்கலாம். ஏன் கலைக்கலன்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும். இப்ப அந்த இவங்கள்ட்ட மாற்றம் இருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல நாங்க ஒன்றியங்கிற வார்த்தையை விடல. அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால இந்த கிறிஸ்தவங்க, முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம் பயங்கரவாதிகள், ஜிகாதிகள், அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்,
அப்புறம் வந்து ஜிகாதி, முஸ்லீம் ஜிகாதி, அந்த பயங்கரவாத கும்பல், இதெல்லாம் எங்க நம்ம ஒன்றிய அரசு இவரு சொல்லாம போனனால ஓட்டு போடாம எதிராயிடுறாங்களோ என்னவோ நினைச்சிட்டு இந்த பக்கம் ஒன்றிய அமைச்சர்னு ஒரு வார்த்தையும் ஒரு அந்த எல் முருகன் அவர்களை சொல்லும் போது ஒன்றிய அமைச்சர் லைட்டா அப்படி சொல்லிட்டு தொட்டுக்கிட்டாரு. பிரதமரை சொல்லும் போது பாரத பிரதமர் அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இந்திய நாடு இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அது வந்து ஒரு வகையான பித்தலாட்டம், இவங்களுடைய உரித்தான ஒரு பித்தலாட்டம் பண்ணாங்க. இல்ல முக்கியமா வேற ஒரு சம்பவம், பெரிய தரமான சம்பவம் ஒண்ணு நேற்றுக்கு நடந்துச்சு. நீங்க எல்லாரும் போய் பார்த்திருப்போம். அதை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சென்னையில வந்து ஒரு கேம்ஸ் கேம், அதாவது செஸ் இது நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், பெரிய அளவுல பண்ணாங்க. அது பண்ணது வந்து மத்திய அரசுனாலும் மத்திய அரசு பங்களிப்போட நடந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இவங்க வந்து ஏதோ கருணாநிதியும் மு.க.ஸ்டாலின் தான் அதை நடத்தின மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அலைஞ்சாங்க, போட்டோ ஒட்டிட்டு அலைஞ்சாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அந்த விளையாட்டு அரங்கத்துல திட்டமிட்டே இவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒன்றிய அரசுன்னு எப்பெல்லாம் மு.க.ஸ்டாலின் சொல்றாரோ அப்பெல்லாம் முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் பெரிய கரவொலி எழுப்பி ஒரு பெரிய ஆதரவு இருக்க மாதிரி ஒரு பெரிய இதை பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த இதுல வந்து நிகழ்ச்சியில வந்து பிரதமரும் கலந்துக்கிறாரு, முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு. அப்படின்னா ரெண்டு சார்புல உள்ளவங்களும் பார்வையாளர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா திட்டமிட்டு குறிப்பா பாஜக காரங்க உள்ள வரக்கூடாதுங்கல உறுதியா இருந்து அவங்களை உள்ள வராம இருக்கு என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி காவல்துறை அந்த ஏவல் துறையை வச்சு எல்லா இதையும் கணக்கு கச்சிதமா முடிச்சு உள்ள வந்து இவங்க இந்த மா சுப்பிரமணியம் இன்னும் 5-6 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு அமைச்சரா இருக்காங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் நல்லா நல்லா அழகா ஏற்பாடு பண்ணி ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு இறக்கி விட்டாங்க. அந்த பார்வையாளர்களுக்கு இதுல வந்து திமுக குண்டர்களை கொண்டு உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இவர் எப்பெல்லாம் ஒன்றிய அரசு மு.க.ஸ்டாலின் சொல்றாரோ உடனே ஒரு பெரிய கரகோஷம் எழுப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரதமரை அவமதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு நடந்தாங்க. ஆனா திருச்சியில நடந்த இந்த விழாவுல அப்படியே தலைகீழ மாறி போச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுந்திருச்சு பேசுறாரு. ஆனா அவரு பேச ஆரம்பிக்கும் முன்னாடி எல்லாரும் மோடி மோடி மோடி, கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா ஏதோ 1-2 பேரை தவிர அத்தனை பேரும் மோடி மோடின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் பேச போறாரு, ஆனா அவங்க சொல்றது மோடி மோடிங்கிறாங்க. அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய முடியும், ஒன்னும் சொல்ல முடியல. இவரு அப்படியே இருக்காரு, மேடையில இருந்து எல்லாம் முழிக்கிறாங்க. அப்புறம் பிரதமர் வந்து சொல்லி எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லி கை காட்டின பிறகுதான், கை அசைச்ச பிறகுதான் அவருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த கூட்டம் வந்து அமைதியா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார். இது நடந்தது எங்க? திருச்சியில. திருச்சி எப்பவுமே திருப்பத்துக்கு பேர் போன இடம். நேற்றுக்கு அங்க ஒரு பெரிய திருப்பம் நிகழ்ந்திருக்குது. பாஜக ஆதரவாளர்கள்னு நீங்க வச்சிடுங்க, தப்பே கிடையாது. இல்லைன்னா மோடி ஆதரவாளர்கள்னு வச்சிடுங்க. நடந்த இடம் எங்க? தமிழகத்துல. எங்க? தமிழகத்தினுடைய மைய பகுதி திருச்சியில, திருச்சி மாநகர்ல நடக்குது. அங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை மீறி எல்லாமே நடக்குது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு 10% ஆதரவு கூட உள்ளால இல்ல. திருச்சியில தான் 2 அமைச்சர் இருக்காங்க திமுகவுல. இவரு நேரு இருக்காரு, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க ஒரு பெரிய மதவெறி கும்பலே அங்க இருக்கு. கிறிஸ்தவ மதவெறி இனிகோய் இருதயராஜன் ஒரு பெரிய மதவெறி பிடிச்ச ஒரு எம்எல்ஏ இருக்காரு. இன்னும் நிறைய கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க பருப்பு வேகல நேற்று. அப்படின்னா அந்த கூட்டம் அது என்ன உணர்த்துது அப்படின்னா, தமிழகம் பாஜகவின் கோட்டையாக மாறி போச்சு, தமிழகம் பாஜக பக்கம் நகர்ந்து விட்டது. இல்லைன்னா இவங்க வந்து எப்படி இவ்வளவு அமைச்சர் இருக்கும்போது உள்ளால வந்து கூட்டம் நடத்தும் போது திமுக காரனால வழக்கம் போல கொண்டு ஏத்தலாமே. அப்படி அவங்க கூப்பிட்டு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கூட்டம், அதாவது திமுக கூட்டத்துக்கே வரமாட்டேங்கிறா. இதுவரை மோடி பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி வரமாட்டேங்கிறா. இதேதான் அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது அதிமுக பாஜக காரங்கள் தொண்டர்களும் உண்டு, தேசியவாதிகளும் உண்டு, இந்த தேச துரோக கும்பல்களும் உண்டு. 2 பேரும் தான் வரவேற்கிறது நின்னாங்க. ஆனா அங்கே இதே பிரச்சனை தான். இவங்க வந்து ஸ்டாலின் வாழ்கைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் வந்து மோடி மோடி மோடி, அது ஒரு பாட்டா பல்லவியா ஆறுனால அது ரீச் ஆகி போச்சுது. இவங்க வந்து கருணாநிதி கலைஞர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், அதுக்குள்ளார அவன் வந்து மோடி மோடின்னு 10 தடவை சொல்லிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சா. அதுவே பாரத் மாதாக்கு ஜெயின்னு கோஷம் போடும்போது இவங்களால எதுவுமே அதுக்கு பதில் கோஷமே இவங்ககிட்ட இல்ல, சொல்ல முடியல. அது ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரிதான், இந்த ஏர்போர்ட்ல அதாவது இவங்க வரவேற்பா இருந்தாலும் சரிதான், இல்ல அங்க நடந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் சரிதான். இது வந்து ஒரு பெரிய திருப்பமா தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த தீய சக்தி திமுக அழிவை நோக்கி செல்கிறதுங்கிறது அப்பட்டமா நேற்றுக்கு அதை புரிஞ்சுக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பாஜக எங்கே இருக்கிறதுன்னு சொன்னாங்க, கால் ஊன்ற விட மாட்டோம்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொன்ன ஒரு இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. இது ஒரு பெரிய தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன்.
தமிழகத்துல கண்டிப்பா வரக்கூடிய இந்த இன்னும் ஒரு 4 மாசத்துல நடக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, 2024 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் திமுக சரியான சம்மட்டி அடி கிடைக்க போகுது. மிகப்பெரிய தோல்வி அது அடைய போகுது. அந்த தோல்விக்கு பின்னாடி அந்த கட்சி இருக்குமாங்கிறதே சந்தேகம். ஏறக்குறைய அது உடைஞ்சு சின்ன பின்னமா ஆயிருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஜி, இந்த நலத்திட்டங்கள் தொடங்கி வைப்பதற்காக மட்டுமே இவர் வரவில்லை. இங்க உள்ள கூட்டணிகள் குறித்தும் பேச வருவதற்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. ரகசியமாக கூட்டணி குறித்தும் பேசப்பட்டதாக எல்லாம் பல தகவல் வெளிவருகிறது. இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? அவரோட கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அவரும் நேரடியா அவரை தனியா சந்திச்சு, பிரதமர் அவர்களை தனியாக சந்திச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் தகவல் இல்லை. மற்ற தலைவர்களை இப்ப பாமக சார்பில் யாருமே அவரை போய் பார்க்கவும் இல்லை, அதை பத்தி பேசின மாதிரி எந்த தகவலும் இல்லை. தேமுதிக சார்பிலையும் யாரும் அவரை போய் பிரதமரை போய் பார்த்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த தகவல்களுமே இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல கூட்டணி அப்படிங்கிறத பத்தி ஆலோசித்திருக்கலாம். அது எல்லாமே பாஜக தரப்புல உள்ள முன்னணி தலைவர்கள் ஒருவேளை மறைவுல சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அது எல்லா கட்சியிலும் உள்ளதான். எல்லா தேர்தல் வரும்போது இது நடக்கும். 2014 பாஜகவுக்கே இத மாதிரி திரு தமிழறிவு மணியன் அந்த ஐயா, அப்புறம் இவரு பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணிக்கு மூல காரணமா இருந்து அடிப்படை வேலைகள் எல்லாம் செய்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலதான் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி திரைமறைவுல சில வேலைகளை இவங்க செய்திருப்பாங்க. நிச்சயமா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். அதுல அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும். ஓகே ஆகும் செய்யலாம், ஓகே இல்ல நாங்க திமுக கூட்டணி போறேன்னு சொல்லி ஏதாவது சில கட்சிகள் சொல்லி இருக்கலாம். இல்ல அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. டிமாண்ட் அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்டணி இதை பேசும்போது அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு சீட்டு நிறைய வேணும், மத்திய அமைச்சர் பதவி வேணும், அது வேணும், இது வேணும்னு சில கோரிக்கைகள் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. எல்லாருமே வைக்க வாய்ப்பு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் பிரதமர் பாஜக தரப்புல உள்ள மூத்த தலைவர்கள், இதுல ஈடுபட்டவங்க எல்லாம் கண்டிப்பாக அதை பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது எவ்வளவு நேரத்துல பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஆனா இப்போடைய அரசியல் களம் நிலவரப்படி திமுக கூட ஒருவேளை பாமக போகலாம்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய அவங்க உருவாக்குறாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். இல்லைன்னா டாக்டர் ராமதாஸ் இந்த வயசான காலத்துல தைலாபுரத்துல இருந்து கிளம்பி மு.க. ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கோரிக்கை என்னது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த கோரிக்கையை தான் வலியுறுத்தி பாமகவினுடைய தலைவர்ங்கிற முறையில டாக்டர் அன்புமணி ராமதாஸே போய் பார்த்து பேசிட்டாரு. 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் பேசியிருக்காரு, மனு கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு இவர் நான் அந்த கோரிக்கைக்கு மனு கொடுக்க வரேன்னு சொல்லி போய் பார்த்தாருன்னா 36 நிமிஷம் ஏதோ அதுக்கு மேலே பேசியிருந்தாங்க ரெண்டு பேரும்னா கூடால திமுக மூத்த அமைச்சர்கள், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த துரைமுருகன்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அந்த இடத்துல பங்கெடுத்திருந்தாங்க அதுல. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட அந்த கூட்டணி சம்பந்தமான விஷயத்தை தான் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவரு ஒரு மு.க. ஸ்டாலின் போய் பேசியிருப்பாரு. அதுக்கு அவங்க வெளியே சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அந்த காரணத்தை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அநேகமா இப்ப திமுக எதுவுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே அறிவிக்காம இருந்துட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். திமுக சார்பிலையும் அறிவிக்கல, அரசாங்க சார்பிலையும் அறிவிக்காம இருக்காங்க. ஆனா வரக்கூடிய நாளையில ஒரு அறிவிப்பை கொஞ்சம் நெருங்கி அப்படி வரும்போது அப்ப இவங்க ஒரு டேர்ம் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டாக்டர் ராமதாஸும் சரி, அன்புமணி ராமதாஸும் சரி, நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு இவர் ஒரு மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சொன்னா கூட இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள அவங்க எந்த துரும்பையும் தூக்கி போட மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் தெரியும். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் தான் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு அதுவரை எந்த வேலையும் மூவ் பண்ண மாட்டாங்க, பேசாம இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு அதை செய்யணும், இதை செய்யணும், ஏதாவது ஒரு சப்பக்காரன்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா பாமக தரப்புல எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏத்துக்கிட்டாரு, மு.க. ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாரு, அதனால நாங்க எங்களுடைய மக்களுடைய நலன் கருதி சமூக நீதிக்காக நாங்க திமுக கூட கூட்டணி இந்த தேர்தலை நாங்க சந்திக்க போறோம்னு சொல்லி போகலாம். அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, என்னுடைய கணிப்பு அப்படி வச்சுடுங்க, என்ன அப்படின்னா பாமக மட்டும் இந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு போச்சுது அப்படின்னா அதோட அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். ஏன் இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க, அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த கட்சியில இருக்க எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அந்த இந்து மதத்தையே கட்டி காப்பாத்தி கொண்டு வரதுல வன்னியர் சமுதாயத்துக்கு பெரிய பங்கு உண்டு. ஆனா டாக்டர் ராமதாஸ் இந்து வெறுப்பு அந்த கொள்கையில இருக்காரு, அப்படியேதான் இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அதுல அப்படியேதான் போயிட்டு இருக்காரு. அது பல காரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி அவரு காடு வெட்டி குரு அந்த மாவீரன் இருக்கிறது வரைக்கும் அந்த பாமகங்கிற கட்சி இந்துக்களுக்கும் ஒரு
துரோகம் செய்யாத ஒரு கட்சிங்கிற அடிப்படையில கூட அது நகர்ந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. சுத்தமாவே அது இந்துக்களுடைய எந்த மேல்பாதி கிராமத்துல அது எவ்வளவு பெரிய விஷயம். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை இழுத்து மூடினாரு பொன்முடி. அமைச்சருங்கிற திமிர்ல செய்தார். நீங்க அது முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு கதையை சகாப்தத்தை அந்த திரௌபதி அம்மன் முடிச்சு வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த விஷயத்துக்கு டாக்டர் ராமதாஸும் அன்புமணி அந்த ஊருக்கு போகவே இல்லையா, பெரிய விஷயமாவே எடுக்கலையே. ஒரு சம்பிரதாயத்துக்கு பாலு அந்த வக்கீல் பாலு அனுப்பி விட்டாங்க, முடிஞ்சு போச்சா கதை அதோட. அப்ப அதை முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த நேரத்துல முதலமைச்சரை பார்த்து இது எங்க சமுதாய மக்கள் வழிபடக்கூடிய கோவில், அதை திறந்து விடுன்னு சொல்லிட்டு அனைவமே பார்த்து பேசிருக்கலாமே, ஏன் பேசல? அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்து மதம் எக்கேடு கேட்டு போனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அந்த வழிபாட்டு ரீதியாக இதை அந்த உணர்ந்துகிட்ட வன்னியர் சமுதாய மக்கள் இப்போ அப்படியே பாஜக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பாமகல இருந்து பாஜக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் டாக்டர் ராமதாஸே அவங்களுடைய ஊழியர் கூட்டத்துல பேசும்போது, நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது ஒரு தடவை இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது பாஜகவுக்கு போறது அது ஒன்வே, திருப்பி வரவே மாட்டான். ஏதோ இந்த திமுக அண்ணா திமுகவுக்கு போனா கூட திருப்பி பாமக பக்கம் வந்துருவான். ஆனா பாஜக பக்கம் அந்த வன்னியர் சமுதாயத்துல உள்ளவன் போனான்னா அவரை திருப்பி வரவே மாட்டான். ஏன்னா அது இந்துக்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த ஒரு கட்சி தான் கேள்வி கேட்குது, களத்துல இறங்கி நிக்குதுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த மதத்தையும் இழிவுபடுத்துற கட்சி பாஜக கிடையாது. அதே சமயத்துல இந்துக்களை மட்டும் ஒரு டார்கெட் வச்சு இந்த திமுக இது மாதிரியான கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இதெல்லாம் அதை பண்ணும்போது அதை எதிர்த்து தட்டி கேட்கிற இடத்துல பாஜக இருக்கு. அப்ப வன்னியர் சமுதாயத்துக்கான கட்சி பாமக இல்ல, பாஜகங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால வட தமிழகத்துல குறிப்பா வன்னியர் பெல்ட்னு சொல்லுவாங்கல்ல, வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மக்கள் இந்த பக்கமா நகர்ந்துட்டு இருக்காங்க. அது பல கிராமங்கள்ல அப்படித்தான் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது, அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த நேரத்துல போய் இந்த அணில இருந்தாருன்னா அந்த வீக்னஸ் தெரியாம காப்பாற்றப்பட்டிருக்கோம், காப்பாற்றப்படும். ஆனா அதை விட்டுட்டு அவர் திமுக கூட்டணியில இப்ப போய் இடம்பெயர்ந்தாரு இல்ல போறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பாமகவினுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஜி, அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா, பொங்கல் அன்று கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் தொடர்பான அறிவிப்பானது வெளிவந்திருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த பரிசு தொகை பற்றிய எந்த ஒரு விவரமுமே அதுல குறிப்பிடப்படலை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியின் போது 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதாவது பொங்கலை சிறப்பா கொண்டாடட்டும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாத்துக்குமே 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக என்ன இருந்தாரு. அப்போ அவர் எதிர்கட்சியாக இருந்த போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். 2000 ரூபாய் போராது, 5000 ரூபாய் கொடுங்க, 10000 ரூபாய் கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதேதான் கனிமொழியே அந்த தருமபத்திரி இந்த தருமபத்திரி போன எல்லாருமே இதே கோரிக்கை தான். அந்த திமுக கூட்டணி கட்சிகள் நீ சொல்லக்கூடிய அந்த கொத்தடிமை கட்சிகள் அனைத்தும் இந்த கோரிக்கை தான் முன் வச்சாங்க. சரியா? இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. அதுக்கு பேரு திராவிடியா மாடல் ஆட்சின்னு பேரும் வச்சுட்டாங்க. ரைட்டு. இப்போ போன வருஷம் ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க பொங்கலுக்கு. இந்த பொங்கலுக்கு அல்வா கொடுக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் அல்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை இப்ப அறிவிக்காம அப்படியே நைஸா பொங்கல் பரிசு பொருள் என்னதான், ஒரு அரை கரும்பு, அப்புறம் 1 கிலோ அரிசி, அப்புறம் 1 கிலோ பருப்பு, அப்புறம் சீனி 1 கிலோ. அது எந்த இடத்துல மெல்ட் ஆகுன்னு தெரியல. அது என்ன மெல்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, பிறகு இவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படித்தானே சக்கரை இதெல்லாம் கொடுத்தது அப்படித்தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி சக்கரை அப்புறம் அரிசி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருட்களை நாங்க கொடுக்குறோம். அதுவும் கரும்பு எங்க போய் ஆந்திராவில போய் நம்ம பண்ணுவாங்க. இவங்க பூர்வீகம் அங்கதானே, அங்க போய் கொள்முதல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயிகள்கிட்ட நேரடியா கொள்முதல் பண்றதுக்கு கூட இந்த அரசாங்கத்தால அது துப்புக்கட்ட அரசாங்கம் அது. அதனால இவங்க என்ன அப்படின்னா அப்படியே நைஸா 1000 ரூபாய் அப்படியே விட்டுட்டு, அதாவது நாங்க கொடுங்கன்னு சொல்லல, கொடுக்கணும்னு எவனா எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல. நீங்களாதான் 2000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்க கொடுக்கும்போது 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏழைகள் இருக்காங்க, நீங்க தாரேன்னு சொன்னதுனால அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 1000 ரூபாய் போன தடவை கொடுத்து விட்டீங்க சார், அப்ப அந்த 1000 ரூபாய் இந்த வாட்டி தருவாங்கன்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. ஏழைகள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஏழைகள்ல தாரா உங்க அப்ப வீட்டு பணத்தை தரீங்க, எங்க வரி பணத்தை தான் தரீங்க, மக்கள் பணத்தை தான் தரீங்க, அதுல நீங்க கொள்ளையடிச்சு போது மிச்சத்தை தான் தரீங்க, அதுல தாங்கங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப இந்த நேரத்துல அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு குறிப்பா ஏழைகள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிலவரம் என்ன ஆகும் சொல்லுங்க?
இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. சென்னையில மழை வந்துச்சுல்ல, அதுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம்ல. நெல்லையில மழை வந்துச்சுல்ல, அதுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம்ல. ஆமா, மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? ஏன் வடிச்சு போகாம ஏன் வந்து சேதாரத்தை உருவாக்கிச்சுது? அது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு, அது வெள்ள சேதத்துக்கு நீங்க கொடுத்தீங்க. வெள்ளத்தினால உள்ள பாதிப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க தான் லிஸ்ட் தயார் பண்ணீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க. இது ஏழைகள், தமிழ்நாடு முழுக்க உள்ள ஏழைகள், எல்லா இடமும் உள்ள ஏழைகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைங்கிறனால அதை அவங்க சிறப்பா கொண்டாடட்டும், அதுக்கு ஒரு வசதியா இருக்கட்டும் சொல்லி 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லி நீங்க தான் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்க. ஆனா நீங்க வந்தவரை 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. இப்ப அந்த 1000 ரூபாய் நிப்பாட்டிட்டீங்க. நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டீங்க. பொங்கலுக்கு எல்லாம் பொங்கல் தானே கொடுப்பாங்க. நீங்க அல்வா 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டு கடைசியில் அல்வா கொடுத்து விட்டீங்க. இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக இதுக்கு பாடத்தை வந்து உங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் நம்ம இந்த பொங்கலுக்கு கொடுக்காம விட்டுட்டு அப்புறம் தேர்தல் நெருங்கும் போது திமுக காரனை பார்த்து ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துட்டேன்னா ஓட்டெல்லாம் கண்ணை மூடி போட்டுருவாங்க. அது அப்படி இழிச்சவாய்த்தனமா எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. திருச்சியில நடந்த சம்பவத்தை நீங்க தானே பாத்தீங்க. பாஜக காரங்கனியே நீங்க வச்சுக்கிடுங்களா, அவ்வளவு பேர் எப்படி எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி சாத்தியமாச்சு? அப்ப அதுல பப்ளிக்கும் சேர்ந்தானே இருப்பாங்க, பொதுமக்களும் சேர்ந்தானே இருப்பாங்க. இதுதான் வந்து கிராமத்துல பிரதிபலிக்க போகுது. ஓட்டு தேர்தல் நேரத்துல இதான் பிரதிபலிக்க போகுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு ஒரு இது உண்டு. என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்து ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா, இவங்க எதுக்கு இந்த இதுன்னா பொங்கலை நல்லா கொண்டாடக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க. பேரு தமிழன் சொல்லுவாங்க, தமிழனே கிடையாது முதல் இந்த கூட்டம், அது வேற கதை. பாதி அமைச்சர்கள் தமிழன் கிடையாது, முதலமைச்சர் தமிழன் கிடையாது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை எடுக்கவே மாட்டார். எந்த காலத்திலயும் மு.க. ஸ்டாலின் எடுக்க மாட்டார். அறிவிப்பு மட்டும் தான் விடுவாரு, அதுக்கு மேல போக மாட்டாருன்னு நான் முதல்ல சொன்னேன். அதுக்கு உள்ளால இன்னும் ஒண்ணு இருக்கு. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் ஜாதியை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க பிராமணனை வந்து 3% உள்ளவன் இவ்வளவு பதவியில இருக்கான், இவ்வளவு இடத்துல இருக்கான், அவன் இதை செய்தான் அதை செய்த எல்லாம் நீங்க எத்தனை சதவீதம் இருக்கீங்க? நீங்க எப்படி நான் ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க? உங்க குடும்பம் எப்படி இவ்வளவு பெரிய கோடி, இது பல ஆயிரம் கோடிகளுக்கு லட்சம் கோடி தாண்டி போயிட்டாங்க, எப்படி வந்துச்சு? என்ன வேலை பார்த்தீங்க நீங்க? நாதஸ்வரம் தான் உங்க பூர்வீக, இது நாதஸ்வரமும் தவிலும் இதுதான் நீங்க உங்களுடைய தாத்தா காலத்துல இருந்தது. பின்னாடி எப்படி இவ்வளவு வந்துச்சு? நீங்க எப்படி இங்க ஆள்றீங்க? ஜாதி ரீதியாவே பாருங்களா, உங்க ஜாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல? அப்படி எடுத்த நிலை தானே சின்ன மேளம் அப்படிங்கிற ஜாதியை வந்து இல்லாம ஆக்குறது தானே இசை வேளாளர்னு ஒரு பித்தலாட்ட ஒரு அடைமொழியை போட்டு சொருகி விட்டது. அப்படித்தானே? அதானே வரலாறு. சின்ன மேளம்னு கணக்கெடுக்கும் போது அது 1% கூட தேரல அந்த ஜாதியில உள்ளவங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா அது ஆந்திராக்காரங்க. அப்ப ஆந்திராவில் உள்ளவங்க அதிகமா இல்ல, அந்த ஜாதியில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல. அப்ப என்ன பண்றது? சின்ன மேளம் பெரிய மேளம் அது எது எல்லா சமுதாயத்தையும் ஒன்னடக்கி இசை வேளாளர்கள் போட ஒரே போடு. அன்னைக்கு எந்த வெள்ளாளர் சமுதாயத்துல உள்ளவரும் பொங்கி எழல. ஆனா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவங்க பொங்கி எழல. இந்த திமுக காரங்கெல்லாம் போய் அவங்க வித்து பொங்க வச்சாங்க. வச்சு போன இடத்து தேர்தலுக்கு அறுவடை எல்லாம் பண்ணாங்க, ஓட்டு அறுவடை. இருக்கட்டும், இப்ப ஜாதிவாரி கணக்கெடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்க வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கிறது என்னுடைய துணுக்கு செய்தி. அது இப்ப விஷயத்துக்கு வேற. பொங்கல் வந்து நீங்க கொண்டாடுறதுல இவங்க விருப்பப்பட மாட்டாங்க. பொங்கல், இந்து பண்டிகைகள், இந்து வழிபாட்டு முறைகள், இந்து கோவில்கள் இதெல்லாம் அழிச்சு தரமட்டமாக்கணும், நாசம் பண்ணணும்ல குறியா இருக்காங்க. அதனாலதான் முன்னாடி வந்து தமிழ் புத்தாண்டுங்கிறது பொங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. எதுக்கு? ஏப்ரல்ல நம்ம கொண்டாடுறோம், சித்திரை புத்தாண்டுன்னு காலங்காலமா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப அதை எதுக்கு அங்க இருந்து கலத்திட்டு இங்க வரணும்? இங்க இது பொங்கல் அன்னைக்கு கொண்டு போய் புத்தாண்டு, அப்ப பொங்கலை சீரழிக்கலாம்ல. பொங்கல்ங்கிறது இல்லாம புத்தாண்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது அப்ப ஏதாவது இந்து மதம் இருக்க கூடாது, மொத்தத்துல இந்து வழிபாட்டு முறை இருக்க கூடாது. இப்போ பொங்கல்ங்கிறது இந்துக்காரன் தான் கொண்டாடுறான். தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழன் கொண்டாடல. எல்லா தமிழன் சொல்லக்கூடிய எவனும் கொண்டாடல. ஆளூர் சானாவாஸ் கொண்டாடுறாரு அந்த ஆளு. இந்த மனுஷபுத்திரன் ஒண்ணு கிடைக்கல, அது கொண்டாடுதா? இல்லைன்னா இதை மாதிரி ஜவாஹர்லான்னு ஒருத்தர் கிடைக்காருல, அவரு கொண்டாடுறாரா? இல்லைன்னா இனிக்கோ இருதயராஜன் ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, அந்த ஆளு கொண்டாடுறா? பீட்டர் அல்போன்ஸ் கொண்டாடுறாரா? சும்மா வெளிப்படையா ஒரு சின்ன இது மட்டும் ட்வீட் பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன போஸ்டர் வந்து ட்விட்டர்ல போட்டுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவாங்க. இவங்க அதான் கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்களும் பொங்கலை கொண்டாடல, முஸ்லிமா மதம் மாறி போனவங்களும் பொங்கல் விழாவை கொண்டாடல, இந்துக்கள் மட்டும்தான் பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. அதனால அந்த விழாவுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கணும், அதை வந்து நாசம் பண்ணணும் அப்படிங்கறதுனால அந்த ரூபாயை நிப்பாட்டி இருக்காங்கன்னு நான் என்னுடைய குற்றச்சாட்டாவே நான் பதிவு பண்றேன். சந்தேகமே கிடையாது. இவங்க பொங்கலை வந்து மனப்பூர்வமா கொண்டாடணும், தமிழர் பண்டிகை, வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால தமிழர் திரிச்சிட்டு இருக்காங்க. அது இந்து பண்டிகை, தமிழர் பண்டிகை கூட கிடையாது. கரெக்டா சொன்னா இந்து பண்டிகை. இந்துக்காரன் மட்டும் தானே கொண்டாடுறான். இந்துக்காரன் தமிழனா இருக்கான். அவ என்னைக்கு இந்துக்காரன் இல்லையா அன்னைக்கு தமிழனா இருக்க மாட்டான்.
ஆமா, தமிழ் பேர் எத்தனை முஸ்லிம்கள் வந்து தமிழ் பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க. மனுஷபுத்திரன்னு பேர் வச்சிருக்காருல அந்த ஆளு. அந்த ஆளுக்கு பேரே வந்து சுத்தமான அரபி பேர் அது. அதை எடுத்துக்கிட்டு தமிழ் பேர், அதாவது மனுஷபுத்திரன்னு மாத்தினாரு எழுத்தாளர். சரி இருக்கட்டும், திமுக இது ரைட் இருக்கட்டும், ஓகே, அவருக்கு விருப்பம் இருந்துட்டு போறாரு. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, மனுஷபுத்திரன் அத பேரு தமிழ் கிடையாது. தமிழ்னு சொல்லிட்டு அலையுது அது. இது சமஸ்கிருத பேர். மனுஷங்கிறது சமஸ்கிருதம், புத்திரன் அப்படிங்கிறது சமஸ்கிருதம். இவர் வந்து தமிழ் கவிஞராமா. இவர் 1200 பக்கத்துல ஒரு புக் எழுதி 2500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ட்வீட் பண்ணி 27 பேர் தான் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு போன வாரம் கிடந்து கதறி, ஐயோ தமிழ் செத்து போச்சு, என்ன நடக்குது நாட்டில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் கேட்கணும். இப்படி எல்லாம் அழுது புலம்பி ட்வீட் போட்டு நடந்தார். ஆனா அந்த பேர் இவ்வளவுதாங்க. இவங்களோட தமிழ் பேரும் கிடையாது, தமிழ் வழிபாடு முறையும் கிடையாது, தமிழ் கலாச்சாரமும் இவங்க கிட்ட கிடையாது. இந்த வேட்டி கட்டக்கூடாது, லுங்கி தான் கட்டணும். ஆமா, அது என்னது, அப்படித்தானே? இதே மாதிரி நீங்க சேலை கட்டக்கூடாது, பரதா தான் போடணும், ரைட். அத முன்னாடி பழைய முஸ்லீமா இருந்த பழைய ஆட்கள் 1-2 பேர் அம்மாக்களாவது வந்து கொஞ்சம் இந்த சேலைகளை கட்டி அதுக்கு மேலேயாவது பரதா போட்டாங்க. இப்ப அதையும் தூக்கி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப வந்து அப்படி மொத்தமாவே வந்து தமிழ் உடை இருக்கக்கூடாது, தமிழ் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, தமிழ் பண்பாடு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இதான் கிறிஸ்தவ இதுவும் இதே கிட்டத்தட்ட இதே நோக்கி தான் போகுது. அவங்க வந்து இதெல்லாம் கொண்டாடுறது கிடையாது. குறிப்பா பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. அதை கொண்டாடுற ஒரே ஒரு மதம் அப்படின்னா இந்து மதத்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுறான். அப்போ தமிழன்னு சொன்னாலும் அது இந்துக்காரன் மட்டும் தான் பொருந்தும். அதனால அந்த விழாவை சிறப்பா எவனும் கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஓங்கோல்ல இருந்து வம்சாவளியில வந்தவர். அதனால அவர் வந்து அதை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த அதிமுக 2000 ரூபாய் கொடுத்தது இவங்க 1000 ரூபாய் ஆக்கினி, 1000 ரூபாய் அப்படி கழுத தெரிஞ்சு கட்டரமான மாதிரி இந்த வாட்டி நிப்பாட்டிட்டாங்க. இவ்வளவுதான் ஜி. நீங்க சொன்னதுல இருந்து தான் எனக்கு ஒரு டவுட் வருது. இவங்க வந்து எப்பவுமே வந்து கட்சி பேரே திராவிட கட்சின்னு வச்சிருக்கும் போது ஏன் இவங்களோட முன்னோடியான திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த முதல்வர், அவர் வந்து சொல்லியிருந்தாரு, தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். ஏன் திராவிடர்களே திராவிடர்களேன்னு சொல்லேன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க எக்கேடோ கெட்டு ஒளிஞ்சு போகட்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, நன்றி. இந்த நல்ல நேரத்துல இன்னொரு முக்கியமான தகவலை கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நாம வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒரு சுதந்திர போராட்டம்னு சொல்ல, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிதான் எடுத்துக்க முடியும். தமிழகத்தை சுத்தமா கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் வந்து போறாது. ஆட்சி மாற்றம்னா திமுக மாற்று, அண்ணா திமுகங்கிற மாதிரி அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. அது தேவையில்லை. நமக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும். அரசியல் மாற்றம்ங்கிறது அந்த திமுக, இந்த மாதிரி இந்த திமுக, திக, அப்புறம் வந்து அண்ணா திமுக, இந்த மாதிரி மொத்த இதையும் காலி பண்ணி சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மாற்றாக பாஜக ஆட்சிக்கு வரணும். ஒரு தேசியம் சார்ந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். தேச நலன் மிக்க பாஜக ஆட்சிக்கு வரணும். வந்தாதான் அந்த களையெல்லாம் பிடிங்கி சுத்தப்படுத்த முடியும்னு நம்ம சொன்னோம். அதனாலதான் அதுக்கு பேரு 2வது உலக, அதனாலதான் அதுக்கு பேர 2ஆம் சுதந்திர போர் அப்படிங்கிற மாதிரி நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன். இதுல தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அதை முன்னெடுத்து போயிட்டே இருக்காரு. அவரு அந்த வார்த்தையை பயன்படுத்தாட்டாலும் அது நோக்கம் அதுதான், அதை நோக்கி போறாரு. இதுல நம்ம நாரதர் மீடியா அதுல ஒரு முக்கிய பங்கெடுத்து, குறிப்பாக 2024 எலெக்ஷன் நோக்கி வரும்போது அதுல இன்னும் புதுசா நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து முனைப்போட அதுல செயல்பட்டு இருக்காரு. சென்னையில ஸ்டுடியோ ஏற்படுத்தணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும். இதுக்கு அவரால், அவர் ஒரு மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் அப்படிங்கிறனால அவரால் பெரிய அளவுல நம்மளும் அந்த கேட்டகரி தான், அதனால நம்மளாலையும் பெரிய அளவுல செய்ய முடியாது. இப்ப இதுக்கு முழு நேரத்தை செலவு பண்ணும்போது என்னுடைய சர்வைவல் பிரச்சனையே எனக்கு இருக்கு. அதுவே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. அதுக்கு நல்ல நல்ல உள்ளங்கள் சில பேர் உதவி பண்றாங்க. இருந்தாலும் அதை உங்கள தான், வேற யாரும் தரல, உதவல. இருந்தாலும் அதை வச்சு ஏதோ நம்ம சமாளிச்சு போயிட்டே இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோரிக்கையா, நான் ஏற்கனவே வச்ச கோரிக்கை தான் என்னன்னா, இந்த நாரதர் மீடியா வளர்ச்சிக்கு ஏதாவது நீங்க கொடுத்து அவங்க செய்யக்கூடிய இந்த இப்போ பண்ணிட்டு இருக்காருல இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்யறதுக்கு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த செட்டப்புகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக்கி, கொஞ்சம் கூட 2 மைக்கை வாங்கி, இல்லைன்னா 2 கேமரா வாங்கி, வேற 2 எடிட்டரை வச்சு எடிட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் தேர்தல் நெருங்கினருக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அவருக்கு தேவை, இப்போதைக்கு நிதி தேவைப்படுது. அது யாராவது ஒரு ஆள், ஏற்கனவே கேட்டிருந்தேன், ஏதாவது கேமரா வாங்கி கொடுக்க முடியுமா, இல்லைன்னா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டுடியோ போடுறதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுக்க முடியுமா, இல்ல சென்னையில வந்து யாராவது வீடு இருக்கு வாடகை தான் கொடுத்துருக்கோம்னா கொடுத்து உதவுங்க, கொஞ்சம் வாடகை கம்மியா வாங்கிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்க அவரை தொடர்பு கொண்டு செய்யுங்க. அவருடைய ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு தாரேன். 8839290888 8839290888. மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், 8839290888.
2908. இந்த நம்பருக்கு வந்து ஏதாவது ஜிபே முடிஞ்சுன்னா ஜிபே, போன்பே எதுனாலும் நீங்க வந்து பண்ணலாம். இல்ல அவருக்கே தொடர்பு கொண்டு கூட நீங்க இதே நம்பருக்கு பேசலாம். பேசி ஏதாவது உங்களால என்ன முடியுமோ, கட்டாயம் கிடையாது பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி நம்ம எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களால அவர் செய்யற சேவை நாட்டுக்கு தேவை, கண்டிப்பாக அவருக்கு கரத்தை வலுப்படுத்தணும், அவருக்கு கொஞ்சம் உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு எந்த சேனலுமே நடத்த முடியாது, யாருமே நடத்த முடியாது. தனி ஒரு நபரா இருந்தா அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் வருது, அது போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது சில பேருக்கு அது வந்து சரியா இருக்கும். மற்றபடி பல பேர் பெரும்பாலானவங்க அதிகமா வந்து இதெல்லாம் பண்ணும்போது வந்து அந்த செலவு வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எல்லா செலவும் வந்துடும். இன்டர்நெட் செலவுல இருந்து, எலக்ட்ரிக் பில்லு செலவுல இருந்து எல்லா செலவும் வந்துடும். அதோட சேர்ந்து அவங்களுடைய வீட்டு செலவை அவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா மிடில் கிளாஸ் தானே, அதனால இருப்பாங்க. வாய்ப்பு உள்ளவங்க கட்டாயம் நீங்க உதவுங்க. ஏதோ ஒரு கோரிக்கையா நான் உங்க முன்னால வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.